கண்ணில் முடி எல்லாரும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமாக. இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான யோவான் அப்போஸ்தலனை போல இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமித்து கூடியிருக்கிறதான எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவிக்குள்ளாக தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆண்டவராகிய கர்த்தரை சேவிக்க நம்முடைய ஆவி ஆத்மா சரங்களை நம்முடைய சிந்தைகளை தேவ சமூகத்திலே தாழ்த்தி எல்லாரும் ஒருமித்து ஜெபம் பண்ணுவோமாக. பிதாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க தேவன் தந்த சாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து தங்கி இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. சொல்லுங்க, தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, எல்லாரும் அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஒருமித்து அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். சொல்லுங்க, எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, சத்தமாய் அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிவோம். அல்லேலூயா தேவனுக்கே, எல்லாரும் அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுங்க, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார்.
நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே. உள்ளத்தின் ஆனந்தம் சொல்லுவோம். அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. ஆமென். எஸ் லார்ட். அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஒரு விசை அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுங்க. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் சொல்லுங்க. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாலகனை, தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் சொல்லுங்க. தாய்த்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லுங்க. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. சொல்லுங்க. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு
நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். சொல்லுங்க, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ கணமாஸ்தியும் வீண் அல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ கணமாஸ்தியும் வீண் அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசு போதும் எனக்குயிரே. பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசு போதும் எனக்குயிரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. இயேசுவே, இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவரே நம்முடைய ஜீவனாய் இருக்கிறார், அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார், அவரே நம்முடைய அரணம் கோட்டையும் இஸ்ரவேலின் ஜெயபலமானவராய் இம்மட்டும் அற்புதமாய் நம்ம எல்லாரையும் ஆமென் பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமாக. இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணம் அறிந்து நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன் வாழ்க்கையில வருகிறதான துன்ப நேரங்கள், துயர நேரங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஒருவரே உனக்கு சொந்தமாய் இருந்து உன்னை அற்புதமாய் நடத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அர்ப்பணித்து பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவரின் தாகம் தீர்க்க வல்லவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவரின் தாகம் தீர்க்க வல்லவர். செடியின் கீழிலோ சமூகம் என்னை தேற்றுதே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் நெறிந்த
நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலையின் தேவன் இயேசு பரன். நெறிந்த நாணலை முறியாதவர், சொல்லுவோம், மங்கி எரியும் திரியை அணையார், உலம்பலை களிப்பாய் மாற்றுபவர், விடுதலையின் தேவன் இயேசு பரன். வீரன் சொந்தம் சேர்ந்து பாடுவோம். நீரன் சொந்தம் நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, சூறை செடியின் கீழிலும் சமூகம் என்னை ஏற்றுதே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் நீரன் சொந்தம் நீரன் சொந்தம் நீரன் பக்கம், துன்ப வேளைகளில். நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர், ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பேற்பட்ட சிந்தையோடும் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே அவரை ஆராய்ச்சித்துக் கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, ஆமென், முழு உள்ளத்தோடு கூட நம்முடைய தேவைகளை மறந்து, நம்முடைய பிரச்சனைகளை மறந்து, நம்முடைய வியாதிகளை மறந்து, நம்முடைய போராட்டங்களை மறந்து, கர்த்தரை மாத்திரம் நம்முடைய சிந்தையில வைத்து விசுவாசத்தோடு கூட இந்த காலவெளியில் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு, ஹல்லேலூயா, ஆமென். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவரையே இந்த காலவெளியில் உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. Jesus, hallelujah. தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை, தம் நாமத்தினால் கூடுமே எல்லாம் எல்லாம். பாடுவோம். தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை, தம் நாமத்தினால் கூடுமே எல்லாம் எல்லாம். வல்லவர் சொன்னால் எல்லாம் ஆகும், இல்லை வேறில்லை நாமம், மதில் போன்ற உந்தன் துன்பமும் வன்கரத்தால் நீங்கிடோ. நேர்மையின் வழியில் நடந்தார் நன்மைகள் தினமும் தருவாரே. உண்மை உள்ளவர் நீதிமான், கர்த்தர் மேலானவர். உண்மை உள்ளவர் நீதிமான், கர்த்தர் மேலானவர். இயேசுவின் நாமத்தால் குணமாக
கொடும் வியாதி வேதனை ஏது உண்டு? இல்லை இல்லை, இயேசுவின் நாமத்தால் குணமாகாததாய் கொடும் வியாதி வேதனை ஏது உண்டு? இல்லை இல்லை. வசனம் விடுதலை தந்திடும், விண்ணப்பம் கேட்பவரே, புலம்பும் இதயத்தை காண்பவர், புதிய வழிகாட்டுவார், வழுவாமல் என்றும் தாங்குவார், வலுவான கரங்களால் அழைப்பார். உண்மை உள்ளவர் நீதிமான், சேனைகளின் கர்த்தரே. உண்மை உள்ளவர் நீதிமான், சேனைகளின் கர்த்தரே. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு உண்மையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை, அவரை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே, அவன் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை அற்புதமாய் தாங்கி நடத்துகிற அவரையே சார்ந்து கொண்டு, அவரையே பற்றி கொண்டு இந்த காலவெளியில் இன்னும் அதிகமாக அவரை சேவிக்க எல்லாரும் ஒருமனப்பட்ட இருதயத்தோடு கூட கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆமென், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, இயேசுவே உமக்கு மகிமை என்று சொல்லுங்க. உமக்கு மகிமை 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 ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆராதனையில் இம்மட்டு நீர் பிரியப்பட்டுக் கொண்டிருக்கிற தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையாய் உம்மை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இருளான சூழ்நிலையிலே தம்முடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சமாய் விளங்கி பாதுகாக்கிறதான தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய வெளிச்சத்தை எல்லாருக்குள்ள நீர் கட்டளையிட்டு உம்முடைய செட்டையின் மறைவிலே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தருடைய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க தேவன் செய்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வீடுகளிலே குடும்பமாக இணைந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறதான இந்த கொள்ளை நோயின் தாக்கங்களின் மத்தியிலே கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்கி வர தயவை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவாதி தேவன் இந்த கொடிய காலங்களை மாற்றி போட நாம் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் குறிப்பாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாசிகள் யாவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாத்து கொள்ள, இந்த தேசத்தை ஆண்டவர் கொள்ளை நோக்கி முற்றிலுமாய் நீங்களாக்கி ரட்சிக்க, தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த நாளிலே நாம் ஜெபித்தது போல நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் ஜெபமாலை அவர்கள் அந்த கால் அறுவை சிகிச்சை முடிந்து அவர்கள் வீடு திரும்ப ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து தேவன் அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண சுகத்தை தர நம்முடைய ஜெபத்திலே அவர்களை நாம் தாங்குவோமாக. அதே போல் வெள்ளூர் சிஎம்சியிலே மூளை பகுதியில் உள்ளதான கட்டி அகற்றப்பட்ட நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இவாஞ்சலினுக்காக நாம் தொடர்ந்து நாம் பாரத்தோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மூளை பகுதியிலே அந்த கட்டி
உள்பகுதியில் இருக்கிறபடினாலே 60% கட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. மீதியான அந்த கட்டியும் அது ரேடியேஷன் பண்ணப்பட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புத சுகத்தை கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். கண் பார்வையும் முழுமையாய் கிடைக்க நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், நம்முடைய கேர் செல்லில், ப்ரேயர் செல்லில் உள்ளதான மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த காரியத்திற்காக ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். அதே போல் இந்த நாட்களிலே சபையில் வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட மக்கள் எல்லாரையும் ஆண்டவராய் கர்த்தர் சுகப்படுத்த, தங்களுக்கு அன்பானவர்களை இழந்திருக்கதான மக்களை ஆண்டவர் ஆறுதல் செய்ய நாம் பாரத்தோடு ஜெபிப்போமாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியே சீக்கிரத்திலே ஆண்டவர் எல்லாம் இந்த கொடிய காலங்களை மாற்றி போட்டு தேசத்திலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலையும் உயிர் மீட்சியையும் ஆவியின் அருள்மாறியும் ஆண்டவர் கட்டளையிட நாட்களிலே நம் ஒவ்வொருவரையும் அதற்காக கர்த்தர் பயன்படுத்த, ஆயத்தம் செய்ய, தகுதிப்படுத்த தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போமாக. சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலைகளை கண்டு பின்வாங்கி போக வேண்டாம். சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே குன்றி போகாதபடிக்கு உறுதியாக இன்னும் ஆண்டவரை பற்றி கொண்டு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே முன்னோக்கி நாம் செல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்திலே செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆண்டவர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாய் வாய்க்க செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோமாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கோயம்புத்தூரிலிருந்து கொண்டு வருகிறதான நமக்கு அன்பான எவாஞ்சலிஸ்ட் டேவிட் ரமேஷ் அவர்களை அறிமுகம் செய்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சுமார் 20 ஆண்டு கால எங்களுடைய அந்த நட்பிலே ஆண்டவராகிய கர்த்தர் பல நிலைகளிலே அவருடைய நாம மகிமைக்காக தேவனாய் கர்த்தர் நம்முடைய தாசனை நம்முடைய தேசத்திலும் மற்ற தேசங்களிலும் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க அவர்கள் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். திறந்த மனதோடு கூட ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்கிறதான நிலையிலே ஜெப நிலைமையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருப்போம். இப்பொழுதும் எவாஞ்சலிஸ்ட் டேவிட் ரமேஷ் அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நான் மிகவும் நேசிக்கிற மட்டக்கடை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை மக்களுக்காகவும் என்னுடைய இனிய நண்பர், என் வாழ்க்கையிலே கர்த்தரால் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஈவு, 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் மிக முக்கியஸ்தராக இருந்து எங்களுக்கு பலவிதத்தில் ஆசீர்வாதமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படும் என்னுடைய உயிர் நண்பர் பாஸ்டர் ஸ்டீவன்சன் அவர்களுக்காக, எங்கள் அருமை சகோதரி ஜெமி அவர்களுக்காக, அவருடைய குமாரருக்காக, அருமை மக்கள் மட்டக்கடை அசம்பிளிஸ் ஆஃப் காட் மக்களுக்காக நான் மிகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் மிகுந்த அன்பையும் கொண்டு வருகிறேன். கடந்த சில மாதங்களாக நாம் அறிந்திருக்கிறபடி உலகம் முழுவதிலும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளும் உலக மக்களும் தேசங்களும் ஒரு பெரிய ஒரு சரித்திரத்திலே சொல்லப்பட்டிராத கண்டிராத ஒரு வேதனையான துக்கம் மிகுந்த காலகட்டத்தில் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பயம், மரண பயம், இந்த கொடிய கொரோனா வியாதியினுடைய தாக்கம் ஆரம்பத்திலே நமக்கு இருந்த ஒரு எதிர்கொள்ளத்தக்க திராணி தைரியம் சற்று குறைந்தது போல இப்பொழுது காணப்பட்டு, நிலைமைகளும் நமக்கு வரக்கூடிய செய்திகளும் இன்னும் மோசமடையும்படியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு குறைந்து போய், வருமானங்கள் குறைந்து போய், அநேகர் கடனிலே மூழ்கி போய், குறிப்பாக ஊழியர்கள், ஏன் நம்முடைய சபையை சார்ந்த மக்களும் கூட சில தாங்கொண்ணா வேதனையினாலே, பொருளாதார நெருக்கடியினாலே, மன கஷ்டத்தினாலே,
குடும்பங்களிலே ஏற்பட்ட துயரங்களினாலே இப்படி சொல்லனா வேதனைக்குள்ளாய் நாம் கடந்து போனாலும் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தேவன் இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறார். வேதம் அவரை குறித்து சொல்கிறது. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இன்னும் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். உலகம் முழுவதிலும் இதுவரை இல்லாத அளவு ஜெபங்கள், முழங்கால் யுத்தங்கள், ஆவிக்குரிய யுத்தம், இப்படி பல்வேறு விதமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிவிரைவில் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் கர்த்தருக்கு அதிக மகிமை கனத்தை கொண்டு வரும் என்று நிச்சயித்திருக்கிறோம். தேவன் நம்மை கைவிடவில்லை. தேவன் இந்த வியாதிக்கு காரணர் அல்ல. பல வியூவில் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பிட்டு இதை குறித்து ஜட்ஜ்மெண்டலாக நியாய தீர்க்கும் பொருட்டு நாம் ஒன்று பேசிவிடாது இருக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். ஏனென்றால் சில பரிசுத்தவான்களுக்கும் இது நேரிட்டு அதன் நிமித்தம் மரிக்கிற சூழ்நிலைகள் வந்திருக்கிறதே. ஊழியர்கள் பலர் மரித்திருக்கிறார்களே. நம்முடைய சபையிலே என்னுடைய அருமை நண்பர் சொன்னபோது கடந்த 7 வாரங்களிலே கிட்டத்தட்ட 7 அடக்க ஆராதனைகள் என்பது என் இருதயத்தை பிழிந்த செய்திதான். பாஸ்டர் ஸ்டீவ் அவர்களும் என்னுடைய குடும்பத்தார் மிகுந்த துக்கத்துக்குள்ளாய் சென்றதை அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் பலன், இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் நாம் சார்ந்து கொண்டும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டும் இருக்கிற ஒரே இடம் கல்வாரி சிலுவை. நமக்கு கிடைக்கிற ஆறுதல் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் வர முடியும். ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த கொடிய வியாதியின் பேரே மறக்கப்பட்டு போகும். சபைகள் எங்கும் திறக்கப்படும். ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள், லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் சபைக்கு வருவார். இந்திய தேசத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய அறுவடை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. ஒரு கிரேட் அவுட்போரிங், இதுவரை சொல்லப்பட்டிராத ஒரு அபரிவிதமான பின்மாரியை கர்த்தர் ஊற்றப் போகிறார். எத்தனை பிசாசுகள் வந்தால், எத்தனை மனுஷர்கள் வந்தால், எத்தனை அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து வந்தால் அதை தடுக்க முடியாது. அதற்கு பதிலாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே கர்த்தர் ரட்சிக்கிறவர். தங்களை பெருமையாய் பேசிக் கொண்டிருந்த தேசங்கள், ஜாம்பவானாய் அழைக்கப்பட்ட நாடுகள், கடவுள் இல்லை என்று சொன்ன நாடுகள், அல்லது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நாடுகள் எல்லாம் இப்பொழுது முழங்காலை முடக்கி இருக்கிறது. கண்களுக்கு புலப்படாத ஒரு கொடிய வைரஸ் உலகத்தை இன்றைக்கு புரட்டி போட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதை குறித்து வேதத்திலிருந்து உங்களோடு கூட அடுத்த சில நிமிடங்கள் நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்வை மாற்றுவார். எதன் அடிப்படையில் மாற்றுவார்? டேவிட் ரமேஷ் பிரசங்கிப்பதினால் அல்ல, இந்த உயிருள்ள ஜீவனுள்ள என்றென்றைக்கும் கிரியை செய்கிற அழியாத நிலைத்து நிற்கிற ஜீவ வித்தாகிய வேத வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், ஊன்ற கட்டும், சோர்வுகளை மாற்றும், பலவீனத்தில் பலன் கொள்ள செய்யும். இழந்து போன வேலை வாய்ப்புகள், ஐஸ்வர்யம், தொழில் எல்லாம் திரும்ப வரும், முன்பை விட அதிகமாய் வரும். ரெஸ்டோரேஷன் என்பது திரும்ப கர்த்தர் எல்லாம் நமக்கு திரும்ப தருவது. இழந்தது போல அவருடைய திருவுள சித்தத்தின்படி புது பொழிவோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கவும் செய்யவும் வல்லவர். மறந்து விடாதீர்கள். வேதாகமம் முழுவதிலும் நொறுங்கி போன, நலிந்த, இனிந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற சூழலில் காணப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை மாற்றியவர். உலகத்திலே இன்றைக்கு சாட்சிகளாக எடுத்தால் லட்சங்கள் கோடிகள் வாழ்க்கையை மாற்றியவர். இதைவிட நெருக்கடியான சூழலில் மாற்றியவர். உங்களுக்கு மாற்ற வல்லவர், செய்ய வல்லவர். இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு வருகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதில் உள்ள 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன். வேதாகம் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் என்னோடு சேர்ந்து வாசிங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்து யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். 25 நீங்கள் படித்து பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. அடுத்து அதே 10ஆம் அதிகாரம்
23, 22 நீங்கள் வீட்டில் வாசிக்கலாம். 3 நாள் மற்றும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தின் பின்னணிகள் முழுவதும் நமக்கு தெரிந்திருக்கிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 70 பேராய் போய் 10 தலைமுறையாக 430 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 30 லட்சமாய் அவர்கள் பெருகி, இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பி அந்த தலைமுறையில் எல்லாரும் மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் புத்திரர் பெறுகிறதை பார்த்து அவன் புதிய சட்ட திட்டங்களை இயற்றி அவர்களை ஒடுக்க பார்த்தான். எவ்வளவு ஒடுக்கினானோ அவ்வளவாய் பெருகினார்கள். அந்த நாட்களில் இவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்தார். நல்ல கவனிங்க, 3 காரியங்களை உங்கள் முன்பாய் வைக்கிறேன். 1, கர்த்தர் அங்கே உரைக்கிற காரியம், இந்த எகிப்து என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய உலகத்திற்கு ஒரு அடையாளம். பார்வோன் சாத்தானுக்கு அடையாளம். அவனுடைய ஆளோட்டிகளும் அவனுடைய சகாக்களும், இவன் மந்திரவாதி சூனியக்காரர்கள் எல்லாம் பிசாசின் ராஜ்யத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனுஷிகள் பல்வேறு துறைகளில் காணப்பட்டு அதிகாரத்தோடு ஆணவத்தோடு செயல்படுகிறார். சாத்தானின் பிள்ளைகள் என்று கூட சொல்லலாம். மறுபுறம் அந்த நாட்டு எகிப்து முழுவதிலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசம் எகிப்துக்குள் இருக்கிறது. அதற்கு பெயர் கோசேன். இந்த கோசேன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கம்ஃபர்ட் அண்ட் பிளென்டிஃபுல் என்ற அர்த்தமா, சுகம் அல்லது ஆறுதல் நிறைந்த இடம் மற்றும் சம்பூர்ணம் அல்லது பெருகி வழிகிற ஒரு இடம் என்று கூட அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த கோசேன் என்பது இந்த உலகத்தில் தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. இந்த கோசேன் நாட்டில் அடிமைத்தனத்துக்குள் சிக்கி தவியாய் தவித்து தேவனை நோக்கி அபயமடுகிற ஒரு பெரும் கூட்ட மக்கள், பெரியோர் சிறியோர் வாலிபர் என்று இருக்கப்படுகிற லட்சக்கணக்காக இந்த 3 மில்லியன் 30 லட்சம் ஜனம் யாரை குறிக்கிறது என்றால் தேவனுடைய சபையில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மையே குறிக்கிறதாய் நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப நீங்கள் கேட்கலாம், இந்த எகிப்திலே ஒரு கோசேன் இருந்தது, இந்த கோசேன் இப்பொழுது சபை அடையாளமாய் இருக்கிறது என்று. அப்படியானால் இதை நீங்கள் எதோடு ஒப்பிடலாம்? உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களிலே கர்த்தரே எகிப்து முழுவதற்கு வாதை அனுப்பும்படி நேரிட்டது. அவரே அதை அனுப்புகிறார். காரணம், இந்த பார்வோனும் அவனுடைய சகாக்களும் இந்த ஜனங்களை கொடுமைப்படுத்தி பிறக்கிற பச்சை பிள்ளைகளை கொன்று, வாலிப பிள்ளைகளை கொன்று, இன்னுமாக அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கி அவருடைய ஜீவனை கசப்பாக்கி அவர்களை இப்பொழுது கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு மோசே ஆரோனை எழுப்பி அவர்களை விடுவிப்பதற்கு கூட பார்வோனும் அவருடைய ஆட்களும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் அங்கே 10 வாதைகள் வந்தது. இந்த 10 வாதைகளும் எகிப்தின் 10 பிரதான தெய்வங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு எதெல்லாம் சாமின்னு ஆச்சரியமா இருக்குது. இவைகள் தலைச்சன் பிள்ளை அவங்களுக்கு ஒரு கடவுள், பெரிய கடவுள்னு வழிபட்டார்கள். ஆதலால் இப்பொழுது யெகோவா தேவன் இந்த எகிப்தியர் மத்தியிலே குடியிருக்கிற தம்முடைய உடன்படிக்கை ஜனமாகிய இஸ்ரவேலரை அங்கிருந்து வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் பொருட்டு 3 காரியத்தை சொல்லுகிறார். இதெல்லாம் வாதைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பார்வோனும் அவருடைய ஆட்கள் இன்னும் அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை பல வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், தேசமெங்கிலும் கொடிய வாதைகள் 1, 2 அல்ல 10 வாதைகள். இப்போ ஒரு வாதையை உலகம் தாக்கு பிடிக்கல. அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு வைரஸ். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். 10 வாதைகள் கொடூரமாய் தேசத்தை, வெட்டுக்கிளி ஒருபுறமாய் வந்து முடிகிறது, வெட்டுக்கிளிகள் தவளைகள் வருகிறது. ஆரம்பமே ஒரு சர்ப்பம் கோளாய் மாறி கோள் சர்ப்பத்தை விழுங்கி அதிலிருந்து ஆரம்பித்து நதி குடிக்க முடிய அளவுக்கு ரத்தமாய் போய் இப்படி 10 வாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்த போது, அதே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனம் இருக்கிற கோசேனை நான் என்ன செய்வேன்? விசேஷப்படுத்துவேன், வித்தியாசப்படுத்துவேன், முடிவிலே என் ஜனத்தை விடுவிப்பேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி
என் சத்தத்தை கேட்கிற மட்டகடா அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை மக்களே மற்றும் என்னுடைய சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் ஒன்றை மறந்து விடாதீர்கள். இப்பொழுது உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்த சூழலிலே கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் நமக்காகவே ஒரு கோசேனில் செய்ததை நாம் இருக்கிற இடத்தில், தேசத்தில், நம்முடைய குடியிருப்புகளில் செய்ய வல்லவர். எல்லாரும் பயம் தவிப்பிலே கிடக்கிறார். கொரோனாவை விட கொடியது ஒன்றை குறித்து ஒரு விஞ்ஞானி 25 ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்தவருடைய காணொலியை பார்த்தேன். அவர் சொல்லுகிறார், something more dangerous than coronavirus, COVID-19, it is called the fear அப்படின்னார். உண்மைகள் ஃபோபியா, பயம். மக்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க. ஒருவரோடு ஒருவர் கை கொடுக்க முடியவில்லை, பேச முடியவில்லை. சொந்த குடும்பங்களிலே தனிமைப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. தனிமை என்பதே ஒருவித கொடிய மன உளைச்சலுக்கு காரணமான ஒன்று. அருமையானவர்களே, இப்படி இந்த பயம் ஒருபுறம் மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கு கோசேனை விசேஷப்படுத்தின அதே கர்த்தர் நம்மையும் விசேஷப்படுத்துவார். விசேஷப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வித்தியாசத்தை உண்டாக்குவார். வித்தியாசம் உண்டானது மாத்திரமல்ல, நம்மை விடுவிக்க அவர் வல்லவர். எல்லார் கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல கைகளை தட்டியோ கைகளை உயர்த்தியோ அசைத்தோ, எப்படி சபையில் ஆராதனையின் போது கையை தட்டி ஆவியில நிரம்பி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமோ, அதை போல சில வினாடிகள் எல்லார் ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கொடிய நோயின் தாக்கம் தளர்ச்சி அடையும். இது தேசத்தை விட்டு தூரப்படுத்தப்படும், சபைகள் திறக்கப்படும், மறுபடி ஒரு பெரிய ஊற்றப்படுதல் உண்டாகும். கடைசி கால அறுவடையை நம்முடைய கண்கள் காணும். நான் சொல்கிறேன், மட்டக்கடை ஏஜி சபை கட்டடம் இந்த பாதிப்புகளுக்கு பிற்பாடு பிரம்மாண்டமாய் கட்டி எழுப்பப்படும். பல ஆராதனைகள் நடக்கும், பல ஆயிரம் ஆத்துமாக்கள் வருவார்கள். அங்கே நாமெல்லாம் நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் தம்முடைய தாசர் கொடுத்த தரிசனத்தை இந்த இக்கட்டான சூழலிலும் நீங்கள் சபைக்கும் தேவ ராஜ்யத்துக்குமாய் எடுத்துக்கொண்ட வைராக்கியம், தேவனுடைய காரியங்களை குறித்த தீவிரம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய விசுவாசம் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகாது. இந்த சூழலிலும் நமக்கு அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நம்மை கர்த்தர் விசேஷப்படுத்துவார். எப்படி நாம் விசேஷித்தவர்கள்? நம்மில் நாம் எந்த விசேஷம் உடையவர்கள் அல்ல. நம்முடைய பேக்ரவுண்டோ, நம்மிடத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகள், அதற்காக ஸ்தோத்திரம். மனுஷர்கள் பலரும் பல காரியங்களை சார்ந்து கொள்வதுதானே. அப்படி நம்முடைய குலம், கோத்திரம், இனம், ஜாதி, படிப்பு, அறிவு, ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதை பொறுத்து நாம் விசேஷித்தவர்கள் அல்ல. இயேசு 10,000 சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், இதோ சர்வசக்தி படைத்தவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், நம்மை தேடி வந்து நம்மை என்றைக்கு ரட்சித்து, ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனற்ற வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை, அசுத்தம் அருவருப்பு நிறைந்த வாழ்க்கை, எப்பொழுதோ கர்த்தர் நம்மை அந்த இருளிலிருந்து விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறாரே. எபிரேயர் 2 சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று. அந்த பெரிதான ரட்சிப்பு நமக்குள் வந்ததினால் சர்வசக்தியுள்ள தேவன் சர்வ வல்லவரின் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார் என்று ஃபாதர் பாடியது போல, பழைய பாடலில் சொல்வார்களே, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எதன் உள்ளத்தின் சொந்தமானார் என்று. இயேசு மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அதில் தான் விசேஷம் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு உணர்வுக்குள்ளாய் வருவோம். அதனால் தான் இந்த கொடிய வியாதி, அது நிமித்தம் வரக்கூடிய தாக்குதல்கள், ஈவன் மரணமே நேரிட்டாலும் நாம் பயப்பட வேண்டியதல்ல. இங்கே கண்ணை மூடி அடுத்த வினாடில் கண்ணை திறப்போம், ராஜாதி ராஜாவோடு இருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு இந்த மகத்தான ரட்சிப்பை அருளி செய்திருப்பதனால் நாம் விசேஷித்தவர்கள். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளில் ஒன்றை போல் சாலமோனிலும் அவைகளில் ஒன்றை போல உடுத்தியிருந்ததில்லை அப்படின்றார். காகங்களை கவனித்து பாருங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை போஷிக்கிற உங்களை போஷிக்க மாட்டாரா? ஜீவனுக்காக, உடலுக்காக, இந்த அற்ப காரியங்களுக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுவானே? நீங்களோ அவைகளை விட விசேஷித்தவர்கள் என்றே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாரும் பயந்து தவித்து, இந்த நோயின் தாக்கத்தினால் என்னவாகும், பொருளாதார நெருக்கடி ஆயிற்று,
இப்படி குடும்பங்களிலே இதனுடைய மிகப்பெரிய பாதிப்பு. சரீர நோயாக இது தாக்குவது மாத்திரல்ல, பலருடைய வேலை வாய்ப்புகள் இழந்து தொழில் முடங்கி பொருளாதார மந்த நிலை ஆகி சிலர் வாடகை கொடுக்க முடியாமல் இஎம்ஐ கட்ட முடியாமல் பெரிய பாரத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதே, மன உளைச்சல் உண்டாயிருக்கிறதே. குடும்பங்களிலே அறிக்கைகள் நமக்கு சொல்லுகிறது, டொமஸ்டிக் வயலன்ஸ் have increased. குடும்ப வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவர் குற்றப்படுத்தியோ அல்லது பல வன்முறைகள்லாம் நேரிட்டிருக்கிறது நமக்கு செய்திகள் வருகிறது. அப்ப இதெல்லாமே பாதிப்புகள் தான். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகள் எல்லா கர்த்தர் மாற்றி உங்களை விசேஷப்படுத்தி இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். இங்கே இந்த கோசேன் நாட்டில் நடந்தது உங்களுக்கு வாசித்தே பாருங்கள். இந்த ஜனங்களுக்கு அடிமை கிடத்து தவிக்கிறார். பிறக்கிற பிள்ளையை தண்ணீரை போட்டு கொள்ளணுன்றான், அடிச்சு உபத்திரவப்படுத்துறான். இவங்களுக்கு என்னமும் செய்ய முடியாது. பாருங்க, ஒரு செருப்பு போட முடியாது, கையில ஒரு தடி, இடுப்புல ஒரு பெல்ட் கட்ட முடியாது, அதெல்லாம் இல்லீகல். அந்த சூழலில் ஒரு கொடியவன் ஆட்சி, அடக்குமுறை, வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டு யாரும் தட்டி கேட்க முடியாத ஒரு சூழல். அந்த வேளையில் கர்த்தரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருகிறார். இன்றைக்கு நான் ஒரு 3-4 வேதவசனங்களை வாசித்தேன். அங்கே கர்த்தர் சொல்றார், அவளுக்கு உங்களுக்கு நடுவில் என் ஜனத்தை நான் விசேஷப்படுத்துவேன். நீங்கள் விசேஷமானவர், கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துவார். அப்ப எல்லா மக்களுக்கும் நேரிடுறது போலதானே எங்களுக்கு நேரிடுதுன்னு சொல்ல வேண்டாம். அவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? நமக்கோ பிளஸட் ஹோப், மகிமையின் அதாவது மகிமை நம்பிக்கை, ஆசீர்வாதமான நம்பிக்கை இருக்கிறது. மற்றவர்கள் போல நாம் துக்கித்து புலம்ப வேண்டியதல்ல. நமக்கு பிரியமானவர்களை மறிக்க கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு மருத்துவமனையிலேயோ அல்லது ஒரு வெளிநாட்டிலேயோ இருந்தால் நாம கொஞ்சம் திருப்தியா இருப்போமே. நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஐரோப்பாவில் இருக்கிறாங்க, சேஃப்டியா இருக்கிறாங்க. நமக்கு ஒரு ஆறுதல் இருக்குமா, நம்ம பெட்டர் அப்படின்னு உணர்வோம். நான் சொல்றேன், இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருப்பதை விட தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோகத்தில், சர்வசக்தி படைத்த தேவ சமூகத்தில் இருப்பதை போல பாக்கியம் உண்டா? அதனால் நமக்கு முன்பு போனவர்களை குறித்து நாம் துயரம் ஒருபுறம் இருந்தால் நம்முடைய நம்பிக்கை அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள் என்ற நிச்சயம் நம்மை தேற்றும். கர்த்தர் வசனத்தை அனுப்பி தேற்றுவாங்க. நம்மை ஒரு விசேஷப்படுத்தி இருக்கிறார். மற்றவர்களுக்கு நேரிடுவது போல் நமக்கு நேரிடுவது அல்ல. அதனால் இந்த பொருளாதார நெருக்கடிகள், பண கஷ்டம், மனப்புழுக்கம், குடும்பத்தில் காணப்படுகிற வேதனையான சூழல்கள், பிரியமானவர்களை மறிக்க கொடுத்தது போன்ற நம்முடைய இருதயத்தை உடைக்கும் பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இந்த கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விசேஷப்படுத்தி அவர்களுக்கு உங்களுக்கு நடுவில் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். 1000-10,000 வழிகள் வைத்திருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க. வாசல்களை திறப்பார். அப்பா, எனக்கு இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம். நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நீ என்னை விசேஷமான கண்டுகொண்டி ஒரு கோசேன்ல எப்படி புதுமைகளை செஞ்சீங்களோ எனக்கு செய்வீங்க ஆண்டவரே. என்னை வித்தியாசப்படுத்துவீங்க, விசேஷப்படுத்துவீங்க, விடுதலை செய்வீங்கன்னு சொல்லி நீங்க முழு விசுவாச நம்பிக்கை தேவன் பேரில் வைங்க. எகிப்து முழுவதும் இருள், கோசேன் இஸ்ரவேலரில் இருந்த அந்த இடத்தில் மாத்திரம் வெளிச்சம். நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்து ஊழியத்துக்கு வரும் முன்பு என் சாட்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஊர் கொடைக்கானலில் திடீர்னு பவர் கட் வரும். அந்த நாட்கள்லாம் திரும்ப பவர் வர்றதுக்கு 1 வாரம் ஆகலாம், 5 நாள் ஆகலாம். ஆனால் பவர் போனால் அட்லீஸ்ட் 1 நாள் கழிச்சு தான் வரும். ஆனால் நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய பாருங்க, பவர் கட் ஆனோன்னு அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாக ஜெனரேட்டர் வெளிச்சம் வந்து ஊரே இருள், அங்கே மாத்திரம் வெளிச்சம். அப்போ அங்கே இருக்கும்போது இருளை பற்றிய ஃபீலிங்ஸே கிடையாது. இருளை பற்றிய வருத்தம் இல்லை. வீட்டுக்கு வரும்போது தான் இருட்டாக கிடக்கும். ஒரு சாதாரண ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் இவ்வளோ விசேஷங்கள் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. எகிப்தில் இருந்த கோசேன் அதை விட விசேஷம், கர்த்தருடைய நேரடி பராமரிப்பு. சில பிரபலங்களுக்கெல்லாம் 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் 3 அடுக்கு பாதுகாப்பு. ஒன்று எகிப்திலே கோசேனிலே வீட்டை சுற்றிலும் இருள், அங்கே வெளிச்சம். வெளியிலே வாதை, உள்ளேயோ அவர்களுக்கு பாதுகாப்பு, சுகம், ஆரோக்கியம். இவன் அருமையாய் இருந்தும் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தாலும், சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாப்பை கொடுத்தார், தெய்வீக பராமரிப்பை கொடுத்தார். அவளை போஷித்தார், உடுத்து வைத்தார், அவளுக்கு வேண்டிய பல நன்மைகளை செய்தார். எங்கு பார்த்தாலும் வாதை, இங்கே ஒரு வாதையும் வரல. எங்க பார்த்தாலும் இருள், இங்க வெளிச்சம். எங்க பார்த்தாலும் கூக்குரல், இவர்கள் கூடாரங்களில் கம்பீர சத்தம். எங்க பார்த்தாலும்
மக்களுக்கு பயம், படபடப்பு, என்ன செய்வோமோ என்ற அச்சம், பயத்தில் இன்னைக்கு சாகிற மாதிரி. ஆனால் இவர்களையும் யெகோவா தெய்வம் தம்முடைய சட்டைகளின் கீழே சங்கீதம் 91 சொல்லி இருக்கிறதே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று. அந்த பாதுகாப்பு, அந்த சட்டைகளின் மறைவிலே அவர்களுக்கு கர்த்தரால் அருளப்பட்டது. உங்களுக்கு நான் வாசித்து காமிச்சேன் பாருங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல 9ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லை. ஒரு வாதை உங்களுக்கு வரல. ஊரெல்லாம் உள்ள பயிர் செடியெல்லாம் அழியும். இன்னொரு விசேஷம், வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களுக்கு கூட பாதுகாப்பு. என்ன அற்புதமான தேவன்! எனக்கு அருமையானவர்களே, அதோடு மாத்திரம் அல்ல, எகிப்து முழுவதிலும் தொடர்ந்து 10 வாதைகள் வந்தது. இஸ்ரவேலர் வீட்டிலே இப்பொழுது கோசேன்ல எல்லாரும் அவரவர் வீடுகளிலே கூடி, உங்களுக்கு நான் 2 முறை பிரசங்கித்திருக்கிறேன் பல ஆங்கிள். யாத்திராமம் 12, அதாவது 1லிருந்து 12 அதிகாரம் படிச்சு பாருங்க. 12 அதிகாரத்திலே பஸ்காவை அடித்து புசித்து கசப்பான கீரை புளிப்பில்ல அப்பத்தோடு அவர்கள் சாப்பிட்டு இடுப்பில் கச்சை கட்டி காடு அப்படின்னா புறப்பட்ட அந்த புஸ்தகத்துக்கு பேரே யாத்திராகமம். நமக்கு ஒரு நாள் வரப்போகிறது. இவர்கள் யாத்திரையாய் போய் கானானை அடைந்தார்கள். நாம் நடந்து போய் யாத்திரையாய் போய் நம்முடைய கானானை அல்ல, இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு மேலே செல்லும். அதான் அந்த அதிகாரம், அந்த புஸ்தகத்துக்கு பேர் யாத்திராகமம். அவர்கள் வாழ்ந்த எகிப்திலே, அந்த கோசேனிலே, அதுவே கூட அவர்களுக்கு ஒரு பிளெஸிங்காக கர்த்தர் மாற்றினாலும் அதை விட விசேஷத்தை வைக்க அங்கிருந்து வெளியே கொண்டு வரார். ரத்தத்தை பூசி பஸ்காவை புசித்து அத்தனை பேரை கர்த்தர் வெளியே கொண்டு வரார். அவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 11ஆம் அதிகாரம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் வீட்டில் இருந்த ஒரு நாய் கூட வாய் அசைக்கலையா. ஆனால் எகிப்தியர் வீடுகளிலே மரண ஓலம், தலைச்சின் பிள்ளையை சங்காரம் கொன்னே போடலாம். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, இன்னொரு பையன் இருக்கிறான். சிலப்போ அவருக்கு ஒரு குட்டி பையன் பிறக்கலாம். இப்போ 3-4 தலைமுறை, ஒரு வீட்டில் 3-4 தலைமுறை ஆண்கள் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ன் தலைப்பிள்ளையாக இருந்தால் 4 சாவு 3 சாவு. இஸ்ரவேலர் வீட்டில் நாவி கூட வாய் அசைக்கல, ஒரு கோழி குஞ்சு கூட சாகு. 30 லட்சம் பேருக்கும் நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து பஸ்காவை புசித்து அவர்களுக்கு சுகம் வந்தது, விடுதலை வந்தது. ஏனென்றால் வீட்டு வாசலுக்கு வெளியில மரணம். யோசித்து பாருங்க, லாக்டவுன் மாதிரிதான் வீட்டு வாசல்ல மரணம். சங்காரன் இஸ்ரவேலுடைய வாசலை கடந்து போகலாம், ஆனால் உள்ளே வர முடியாது. காரணம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நமக்கு அது 3வது அடுக்கு பாதுகாப்புக்கு வர இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சூப்பர் நேச்சராய் பாதுகாத்து மரண கண்ணியிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கொடிய வேதனையிலிருந்து கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வருகிறார். சங்கீதம் 105:37 சொல்கிறது, அவர்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார், கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அப்ப யோசித்து பாருங்க, இந்த ஜனங்கள் மரண வீட்டில் ஓட விடும்போது இவர்கள் போய் அவர்களை குட் பை சொல்லும் போது வெள்ளி பொண்ணு, அப்பதான் கரன்சி, புதிய வஸ்திரங்களை தராங்க. அவங்க வெளியே புறப்பட்டு வரும்போது சேனையாய் வராங்க. இப்பொழுது அவர்களுக்கு இந்த இரத்தத்தினால் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு, வெற்றி வாழ்வு கிடைத்தது. பாதுகாப்பு உண்டாங்க. 3வது அடுக்கு பாதுகாப்பு, விடுதலை உண்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசேஷப்படுத்துவார், வித்தியாசப்படுத்துவார், விடுவிப்பார். வெளியே வந்து கானானுக்கு போகிறார். நமக்கு இவர்களை விட விசேஷம். அப்போஸ்தலர் கொரிந்தி சபையில் கருதும்போது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டாரே என்கிறார். நமக்கு ஒரு பஸ்கா பலியிடப்பட்டார். அது நாம் கடைசி 5 நிமிடம் கேளுங்கள். அது நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவரே நம்முடைய பஸ்கா. அவர் சிலுவையிலே மரித்து அவர் தம்முடைய இரத்தம் எல்லாம் சிந்தி நமக்காக பிற்கப்பட்டு பலியானது நிமித்தமாய் நாம் கலங்க வேண்டியதில்லை. அவர் உயிரோடு எழுந்தது நிமித்தம் இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய இரத்தத்தின் வல்லமை தான். அதுதான் the greatest protection. நமக்கு 3வது அடுக்கு பாதுகாப்பு. முதல்ல அவர்களுக்கு கோசேனிலே, பிற்பாடு அதே கோசேனிலே ரத்தம் பூசப்பட்ட வீட்டிலே. நமக்கோ கானானை நோக்கி இருக்கிற நமக்கு தேவனுடைய சபையாகிய கோசேன் என்று இப்பொழுது நாம் நம்பிக்கொண்டிருக்கிற தேவனுடைய சபைக்கு சபையா இருக்கு. வீட்டில் கூடி ஆராதிக்கிறீங்க, அதே ஒரு சபை தான். எல்லாரும் சீக்கிரம் சர்ச்சில் கூடி ஆராதிப்பு, அந்த நாள் சமீபம். அப்ப நமக்கு நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பாதுகாப்பை தருகிறார். போக்கு வரத்து, நம்முடைய வாழ்வு எல்லாம் இயேசு அற்புதமாய் மாற்றி கொடுப்பார். உங்களை விசேஷப்படுத்துவார், வித்தியாசப்படுத்துவார், விடுவிப்பார், எல்லா நன்மைகளால் உங்களை நிரப்புவார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் அத்தனை பேரும்
இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சேர்ந்து ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல சரீரத்தில் வியாதி பலவீனம், நீங்கள் நேசிக்கிறவர்கள் ஆஸ்பத்திரியிலேயோ அல்லது நீங்களே செல்ஃப் குவாரண்டைன் பண்ணப்பட்டோ எந்த சூழல் இருந்தாலும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கோசேனிலே ஒரு பலத்த கிரியை செய்து எகிப்திலே தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்த அதே தெய்வம் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வீட்டிலே தம்முடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் காரியங்களை நடப்பிப்பார். சாட்சிகள் வரும், நான் நிச்சயித்திருக்கிறேன். சேர்ந்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு இரட்சகர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து எங்களுடைய ஒரே பஸ்காவாய் பலியானீர். உம்முடைய தூய ரத்தத்தால் உம்முடைய பிள்ளைகளை கழுவி அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். குற்ற உணர்வு, பயம், கடந்த காலத்தை குறித்த எந்த வேதனை அவர்களுக்கு இருக்க வேண்டாம். உம்முடைய ரத்தத்தால் இப்பொழுதே கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்கள் தான் என்று நிச்சயத்தை தார். குறிப்பாய் உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்பா. இந்த கொடிய கொரோனாவை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். அது வேரோடு பட்டு போகட்டும். எங்கள் மக்களை விட்டு ஓடட்டும். இந்தியா, தமிழ்நாடை விட்டு ஓடட்டும். உலக நாடுகளை விட்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணி வெட்டுக்கிளி வந்தபோது மேல்காற்றை வீச பண்ணி அது சமுத்திரத்தில் அடித்துக்கொண்டு தள்ளியது போல கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. பொருளாதார நெருக்கடிகளை மாற்றுங்கள். வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். கதவுகள் திறக்கப்படட்டும். சூப்பர் நேச்சுரலாய் அவர்களுக்கு வங்கிகளிலே ஆண்டவரை மக்கள் உள்ளங்களிலே பேசப்பட்டு பணங்கள் வந்து சேரட்டும். கைகளிலே வந்து கொடுக்கப்படட்டும். வீடுகளுக்குள்ளாகவே தேவைகள் சந்திக்கப்படட்டும். யாரும் மன உளைச்சல் வருத்தத்தில் இருக்க வேண்டாம். சமாதான வீடுகளில் உண்டாகட்டும். சந்தோஷம் உண்டாகட்டும். நட்பும் விசுவாசமும் மக்கள் ஒருவர் பேரில் வைக்கிற அன்பும் அதிகரிக்கட்டும் என்று வேண்டுகிறேன். குறிப்பாக சங்காரன் அணுகாமல் காத்தது போல இந்த கொடிய சங்காரங்களை தொட முடியாமல் நம்முடைய ரத்தம் 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 எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. சுகம், பலன், வாழ்வு உண்டாகட்டும். தொடர்ந்து உடைய நன்மைக்குள்ளாய் நடத்தும். இந்த அருமை மக்களை நடத்தும். உடைய அருமை தாசன் சபை மக்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமத்தில் ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட எல்லாரும் ஆண்டவரை அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுமாக. ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி, பரலோக பிதாவே, அன்பின் தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறவராக, ஆமென், அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக, உண்மையே நம்பி இருக்கதான உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களின் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே, ஆமென், தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீர் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு எகிப்திலே ஆண்டவரே எப்பேற்பட்ட வாதைகள் வந்த பொழுதும் பொல்லாப்புகள் வந்த பொழுதிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆமென் கூடாரங்களில் வீடுகளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கியிருந்தது போல, உம்முடைய மகிமை தங்கியிருந்தது போல, உம்முடைய பாதுகாவல் தங்கியிருந்தது போல தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆமென் தங்களை அர்ப்பணித்திருக்கிறதான ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய வீடுகளிலும் தேவனாகிய கர்த்தர் உள்ள எல்லா அந்தகாரங்களை நீக்கி உம்முடைய வெளிச்சத்தை நீர் ஏற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தை நிலைத்திருக்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை நிலைத்திருக்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் கைது செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆமென் உன்னதத்திலிருந்து உம்முடைய சம்பூர்ணமான ஆசீர்வாத நன்மைகளை தேவரீர் தந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே தொடர்ந்து தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் அழித்து போட்டு ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் சீக்கிரத்தில் விடுதலையாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க, ஒருமனப்பட்டு உம்மை ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி கால எழுப்புதலுக்கும் ஆமென் உயிர் மீட்சிக்கும் ஆவியின் அருள்மாரிக்கும் இந்த நாட்களிலே ஆண்டவராய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே பலப்படுத்தி தகுதிப்படுத்த ஆயத்தம் செய்ய உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய சுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய சமாதானமும் கிருபையும் அன்பும் ஐக்கியமும் நம் யாவரோடும் பூமியிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக.
ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் வரும் நாட்களிலே ஆமென் உங்கள் வீடுகளிலே உங்களுடைய குடும்பத்திலே தம்முடைய வெளிச்சத்தையும் தம்முடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென்.